செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம ஷாமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன் என்ன காமிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்னவும் சாராவும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப சாரா என்னன்னு கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீனியர் அக்கா பிரியா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அது நம்ம விக்ரம் தானா, அதாவது நம்ம கனவுல பார்த்த விக்ரம் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கும் தெரியல, பாக்கலாம். அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல்லயே வந்து ஒரு டீச்சரா இருக்காரு அம்மே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அந்த 19th பில்டிங் இருக்குல்ல, அது இருக்கு. அத நம்ம சின்ன பார்க்க ஜாராக்கு அள்ளி விட்டுருச்சு. எனக்கு இங்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு சின்ன, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி நீ போ, நான் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன என்ன பண்ற, நேரா அந்த 19th ஃப்ளோர், அதாவது அந்த பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு தான் போறா. உள்ள போயிட்டு எதுனா கிடைக்குமான்னு தேடிட்டே இருக்கா. அப்போ உள்ள வேற யாரோ வர மாதிரி இருக்கு. சோ என்ன பண்றா, ஒழிஞ்சுக்கிறா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்ரம் தான் வரான். ஏதோ லைட் எல்லாம் அடிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு அவ அங்க இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு. சோ அவன் என்ன பண்றான், அவன் இருக்கிறது தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா, என்ன இந்த பில்டிங்கோட மெஷர்மெண்ட் எல்லாம் மாறி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசிட்டு அவன் என்ன பண்றான், நேரா வெளியே போயிட்டு இருக்கான். வெளியே போக நம்ம சின்னவும் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு போறான். அது நம்ம விக்ரமுக்கும் தெரியுது. சரி புடிச்சிடலாம் மடக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நிக்கிறான். இவனும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்க, வராங்க, மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் பார்த்தா அந்த சீனியர் பிரியாதான் போல இருக்கு. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணு சின்னுதான் தேடுது. பட் அங்க சின்னு இல்ல, போயிட்டா போல இருக்கு. சோ என்ன அப்படின்னு கேட்க, இல்ல சீனியர், இங்க ஃபேர்வெல் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி எல்லாம் இருக்கு. சோ நீங்க வருவீங்களா, இன்னைக்கு ஈவினிங் இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னோட பேப்பர் கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. சரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்னவே தான் தேடிட்டு இருக்கான். சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல, அவளும் கிளம்ப, நம்ம விக்ரமும் கிளம்பிட்டான். அங்க சின்ன ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. சோ இவன் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி, அதாவது ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் எண்ணிட்டு இருக்க, இங்க நம்ம ஜாரா ரூம்ல வராளா. அப்போ நம்ம இவ இருக்கா, யாரு, டோடோ, அதாவது யாழா. யாழா என்ன பண்றா, உனக்கு தான் ஏதோ பார்சல் வந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்ல, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா பாத்துட்டு இருக்கா. ஏன் உனக்கான பார்சல் நீ ஆர்டர் பண்ணது உனக்கான்னு கேக்குற, உனக்கே தெரியாம வந்துடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சரி நீ இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு போவி அப்படின்னு சொல்லிட்டு யாரா கேக்குறா. ஃப்ரெஷர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாரா சிரிக்கிறேன். ஆமா, எனக்கு கால் ஒழுங்கா தான் நான் உன் கூட வந்து என்ஜாய் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரா சொல்லிட்டு இருக்கா. சாரி, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா சொல்ல, சும்மாதான் சொன்னேன், எனக்கு கால் இது டெம்பரவரி தான், எனக்கு ஒன்னும் இல்ல, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவும் சொல்லிட்டு அப்படியே எழுந்து உள்ள போறா. அந்த பார்சல் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா, ஒரு விஆர், அதாவது நம்ம தலையில போட்டுட்டு பாப்போம் பாத்தீங்களா, விஆர் என்னது, விர்ச்சுவல் ரியாலிட்டியில போய் கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த கேமரா தான் இருக்கு. இங்க நம்ம சின்ன வந்து என்ன பண்ற, விக்ரம் ஃபாலோ பண்ணிட்டு கேன்டீன் வரைக்குமே வந்துட்டா. அவன் நிக்கிற லைனுக்கு பக்கத்துல லைன்ல நின்னுட்டு இருக்கா. அங்க போய் நிக்க நம்ம ஈவன் இருக்காங்க. சின்ன நீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம், ஞாபகம் இருக்கா, நீங்க ஏன் பின்னாடி நிக்கிறீங்க, எனக்கு முன்னாடி வந்து நில்லுங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்க வைக்க, அவன் வந்து நம்ம விக்ரமே பாத்துட்டு இருக்குது, இவனும் பாக்குறான். ஆமா ஆமா, அழகாதான் பார்க்கதானே தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவன் சொல்ல, என்ன சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அந்த டிஷ் பாருங்க நல்லா இருக்கு, நிறைய சாப்பிடணும் தானே தோணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்டீன்ல இருக்கவங்க இப்படி நிமிந்து பாக்குறா. பார்த்தா அங்கிள் லின் தான் நிக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்ல, இது போடுங்க அது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவளும் திரும்பி விக்ரம பார்த்துட்டே தான் கேட்டுட்டு இருக்கா. நம்ம லின் அங்குளும் வாரி வாரி போடுறாரு. அவ என்ன கேட்கிறாளோ அவளும் வாங்கிட்டு விக்ரம் அங்க இருக்க மாட்டான். சோ ஸ்பீடா ஓடுவா. நம்ம இவனு இருக்கான் பாத்தீங்களா, அவன் கேட்பான், இதுவும் வேணும் அதுவும் வேணும்ட்டு. நீ அங்கிளுக்கு கை நடுங்குற மாதிரியே நடுங்கி கொஞ்சம் கொஞ்சமா போட, என்ன இது, அந்த பொண்ணுக்கு மட்டும் அவ்வளவு போட்டீங்க, எனக்கு மட்டும் கம்மியா போடுறீங்க, கை நடுங்க வந்து என்கிட்ட மட்டும் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டியும் வர, ஃபர்ஸ்ட் சின்ன போய் தனியா உட்காந்துட்டு இருப்பா. சின்ன உட்காந்து இருக்கான்னு பார்த்தா ஜாராவும் வந்துருவா. நீ இப்படி நீ எனக்கு சொல்லாம வந்த அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஜாரா வந்து விக்ரமா பாத்துருவா. சின்ன, அது நம்ம கணவன் வந்தாரு அவரு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். இங்க விக்ரம் வந்து ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு துணி மாதிரி ஏதோ வச்சு சுத்திக்கிட்டே இருப்பான் கையில பாக்குற மாதிரி. இவன் வந்து அந்த துணியை வந்து அவன் அந்த 19th பில்டிங் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்ததை இவ பாத்திருப்பா. சோ இவனும் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல, அங்க நம்ம இவன் வரான்.
இவன் வந்து நேரா போய் யாழா பக்கத்துல உட்காரான். யாழாக்கும் இவனுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு தொடச்சிக்க, தம்பி சாரிடா அப்படின்னு சொல்ல, யார பாத்துட்டா தம்பின்ற அப்படின்னு சொல்ல, ஓ நீ தங்கச்சியா, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அங்க நம்ம இவனும் பாத்துட்டு இருக்கா விக்ரமியே. நம்ம யாழாக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்து ஒரு பொண்ணு காலிலே செம்ம டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பான். அப்போ அவளுக்கு வந்து அந்த ஃபென்சிங் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்ம யாழா பண்றா போல இருக்கு. சோ அந்த டைம்ல தான் அவளுக்கு ஏதோ கால்ல அடிபட்டு இந்த மாதிரி நொண்டிட்டு நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவளால அவளோட கனவையும் இது பண்ண முடியல. சோ என்ன பண்றா, அவ எழுந்து போறா. ஐயோ எழுந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் எழுந்துக்க, பின்னாடிக்கிறவங்க எல்லாம் நம்ம தேட்டர்ல இருந்தா எப்படி திட்டுவாங்க, ஏ உக்காரியா உக்காரியான்ட்டு, அதே மாதிரிதான் திட்டுறாங்க. இது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யாழா பின்னாடியே போயிட்டான். இங்க விக்ரமும் எழுந்து போக, சின்ன போறா நீ இங்கே இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா கிட்ட சொல்லிட்டு சின்ன போக ஜாராவும் பின்னாடி ஓடி வரா. பட் அதுக்குள்ள சின்ன வந்து விக்ரம் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டான். ஜாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அவளதான் நம்ம ஃப்ரெண்டா நினைக்கிறோம், அவளும் இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்க விக்ரம் வந்து சின்ன விக்ரமோட வீடு வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவா. வீட்டுக்கிட்ட போயிட்டு அவன் எங்கேயோ போயிடுவான். சோ இவ போயிட்டு அந்த வீட்டோட லாக் எல்லாம் போட்டு பாத்துட்டு இருப்பா. அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு இருக்கா கதவு ஓபன் பண்றதுக்கு. அப்ப விக்ரம் பின்னாடி வந்து 0419 இதான் கதவோட பாஸ்வேர்ட் போடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சரி இவ்வளவு தூரம் வந்துட்ட உள்ளே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவளை கூட்டிட்டு ஒரு மாதிரி நக்கல சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அவன ரூம் எல்லாம் போயிட்டு சோஃபால உட்காரா. தண்ணி குடு, நான் சூடு தண்ணி இன்னும் ரெடி ஆகல, சோ தண்ணி குடுக்குறேன் அது மட்டும் குடி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடுக்குறான். அந்த தண்ணி குடிக்கிற கிளாஸ் வந்து ஒரு கொஞ்சம் ஒயிட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. அதை பார்த்துதான் அவன் வச்சுட்டா, இல்ல எனக்கு வேணாம் தண்ணி குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றான். என்னாச்சு, நான் டென்ஷனா இருந்தா இந்த மாதிரிதான் உப்பு போட்டு குடிப்பேன், அது உப்பு தான், நீ வேற என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டு கிண்டல் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். சரி ஓகே தண்ணி குடிக்கிறதெல்லாம் விடுங்க, நீங்க என்ன பாத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஓகே நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன், நீ உனக்கு தெரிஞ்சது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம சின்னவன் சொல்றா, அப்ப நீங்க வேணும்னு தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நீ பின்னாடி வரன்னு தெரிஞ்சது, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன், உங்ககிட்ட நல்லா பேசினா லாஸ்ட் 2 நைட்டா என்ன நடந்தது அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எதுக்கு நீங்க அந்த பில்டிங் 19 ஒண்ணு மெஷர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். நம்ம அந்த போனோம் பாத்தீங்களா அந்த கோஸ்ட் வீடு, அந்த வீடும் பில்டிங் 19 மாதிரிதான் இருக்கு. சோ வந்து நான் ஒவ்வொன்றுமே என் காலால அளந்து பார்த்தேன். ஆனா இது ரியாலிட்டி பில்டிங்கா இருந்தா அது எல்லாமே சேம் சைஸா தான் இருக்கும். சோ நம்ம ஸ்பெஷல் பவருக்கு வந்தாலும் ஒரே பில்டிங் தானே இருக்கும். ஏதாவது க்ளூ இருக்கும்ல, அதனாலதான் பார்த்தேன். பட் நம்ம இருந்த இடமும் இதுவும் ரொம்ப கம்ப்ளீட்டா இருக்கு. வெளி தோற்றம் மட்டும் தான் ஒன்னா இருக்கு, உள்ள எதுவுமே ஒழுங்காவே இல்ல. ஓவர் நைட்ல எப்படி அதை மாத்த முடியும்? அது மட்டும் இல்லாம நம்ம போன பத்தியா அந்த கோஸ்ட் பில்டிங், அந்த பில்டிங் இங்க எக்ஸிஸ்டாவே இல்லை. ஒண்ணு நம்ம போனது அங்கதான் இருக்கணும், இல்ல அந்த மெஷர்மெண்ட் ரிசல்ட் எல்லாம் வந்து ரொம்ப தப்பு தான், கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன கேக்குறேன். இந்த மாதிரிதான் தூங்குனேன், தூங்கி எழுந்து பார்த்தா கனவுல இந்த மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் இது கனவுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, சான்ஸே கிடையாது, நாங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு தானே நாங்க கோமாக்கு போனோம், கோமாக்கு போய் ட்ரீம்ல வந்தோம், பட் நீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பார்த்து கேட்டுட்டு இருக்கான். அதேதான் எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமும் சொல்லிட்டு இருக்கான். அங்க நம்ம சுரேஷ பாக்க நம்ம ரமேஷ் வந்திருக்கான். டேய் தம்பி தூங்கிட்டு இருக்கியா, எழுந்துடுறா, நான் போய் உன் அண்ணனையும் தேடணும்லடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அப்போ ஒரு கால் வருது, சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போய் பேசிட்டு இருக்கான். அப்போ 2 டாக்டருங்க வந்து உள்ள வராங்க. உள்ள வந்து என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா, இது ஆல்கஹாலால இருந்த போல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாக்டர் வந்து பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். சோ நம்ம நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற அந்த சின்ன டாக்டர் சொல்ல, பெரிய டாக்டர் என்ன பண்றான், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன டாக்டர் அனுப்பிச்சிட்டு வேற யாருக்கோ கால் பண்றான். பாஸ் இந்த கேமால கோமாக்கு போனவங்க இன்னும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, ஆனா வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, அவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. அதுவும் வந்து நம்ம இவன் கேட்டான், யாரு நம்ம ரமேஷ் கேட்டுட்டான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் யோசிச்சுட்டு இருக்க. இங்க நம்ம இவன் இருக்கான்ல அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி வாங்கிட்டு வந்தான் பாருங்க, அதை வந்து அவன் தலையில போட்டு செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம சின்னவும் விக்ரமோட வீட்டுல அவன் ரூம் எல்லாம் போய் சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை எடுக்க போறா. அதுக்குள்ள விக்ரம் வந்துட்டான். இங்கதான் இருக்கியா வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வெளியே போய் அவன்ல உட்காந்துட்டு இருக்கான். அங்க நம்ம ஜாரா வந்து இன்னும் சின்ன வரலேன்ட்டு சின்னுக்கு மெசேஜா பண்ணிட்டு இருக்கா. பட் ஒரு மெசேஜுக்கும் ரிப்ளே பண்ணல போல இருக்கவ. அப்பதான் சின்னு வந்து இங்க விக்ரம் கிட்ட கேக்குறா, அந்த பில்டிங்ல இருந்து என்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அதுவா, நீ என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தல, சரி அதான் உன்னோட அட்டென்ஷன் இருக்கிறதுக்கு அங்க கிடந்த ஒரு பீஸ் ஆஃப் துணியை தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். அந்த துணியை பார்த்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த கண்ணு ஃபுல்லா செவேன்னு ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் போட்டிருந்தா அதே ட்ரெஸ் மாதிரி இருக்கு அவளுக்கு. இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திரு திருன்னு மூச்சிட்டு இருக்கா.
அந்நேரம் பார்த்து போன்ல வந்து ஏதோ மெசேஜ் வருது 2 பேருக்குமே அட் அ டைம்ல. என்னன்னு பார்த்தா கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு 10, 9, 8 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது நம்ம ரமேஷுக்கும் போகுது, அந்த பையனுக்கும் போகுது, அதாவது இவனுக்கும் போகுது, நம்ம ஜாராக்கு எல்லாருக்குமே போகுது. 0 வந்துட்டும் கேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நம்ம சின்னுக்கான திறந்து பாக்குறான். பார்த்தா லிப்டுக்குள்ள இருந்து வெளியே வர சொல்ல பார்த்தா ஃபுல்லா மலை பிரதேசத்துல மலைக்கு அடியில வீடுங்கெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. செம்மையா இருக்கு வீடெல்லாம். அந்த பிளேஸ் வந்து ரியல் பிளேஸ் மாதிரியே இருக்கு. ஃபுல்லா செம்மையா இருக்கு. அதோட இந்த எபிசோட் இங்கேயே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.